நம்ம கிட்ட 10 மிளகு இருந்தாக்கா பகைவன் வீட்டுக்கும் செல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா இந்த மிளகு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நச்சுகளை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம இந்த மிளகுல ஆன்டி பாக்டீரியல் அதிகமா இருக்கு. அது நம்ம உடலுக்கு வர பாக்டீரியாவை தடுத்து நிறுத்தி நோயிலிருந்து பாதுகாக்கும். அதெல்லாம் கொஞ்சமா மிளகு தூளை எடுத்து ஒரு ஸ்பூன் தேனையும் ஊற்றி ரெண்டையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா குழப்பி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து யாருக்கு இது மாதிரி மூச்சு விடாம வறட்டு இருமல் பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற வறட்டு இருமல் பிரச்சனை ஒரே நாள்ல சரியா போயிடும். இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா தம்பிக்கு கொஞ்ச நாளாவே வறட்டு இருமல் பிரச்சனை இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். சரி இந்தடா தம்பி இதை கொஞ்சம் கொஞ்சமா சப்பி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிக்கு சாப்பிட சொல்லி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு மிளகை எடுத்து ஒரு ஊசியில குத்தி அதை எடுத்து நெருப்புல காட்டணும். அந்த மிளகை நெருப்புல காட்டும் போது அது வெடிச்சு அதுல இருந்து புகையா வரும். அந்த புகையை எடுத்து யாருக்கு மூக்கடைப்பு பிரச்சனை இருக்குதோ அவங்களுடைய மூக்குக்கு பக்கத்துல வச்சு நல்லா மூச்சு ஈர்த்து விட்டாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற மூக்கடைப்பு பிரச்சனை கூட ஒரே நாள்ல சரியா போயிடும். இது மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்தி ஒரு 10-15 மிளகை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்படி நல்லா கொதிச்ச தண்ணியை ஒரு டம்ளர்ல தனியா வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த கசாயத்தை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. இந்த சளி இருமல் காய்ச்சல் சொல்லிட்டு வந்துட்டாக்கா நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாம். ஆனா எனக்கு சளி இருமல் காய்ச்சல் சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுனாக்கா இந்த கசாயத்தை நீங்க வாரத்துல 2 நாள் குடிச்சாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் வராது. இது மாதிரி எண்ணற்ற நன்மைகளை கொண்டது இந்த மிளகு. நீங்க இது மாதிரி இந்த மிளகை வச்சு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.